كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الحمد لله. கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாதமான இந்த புனித முஹர்ரமுடைய மாதத்தில் நாட்களிலே சிறந்த நாளான வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இறை இல்லத்தில் நம் அனைவருக்கும் ஹயாத்தை தந்து ஒன்று கூட்டியதற்காக வேண்டி அதிகமாக அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும் அல்லாஹுடைய தூதர் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், ஏகத்துவத்தை, இந்த இஸ்லாமிய சத்திய மார்க்கத்தை உலகெங்கிலும் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உலமாக்களின் மீதும், இந்த அவையில் குழுமி இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் வற்றாத கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஷேக் சாலிஹ் இப்னு அப்துல்லா அவர்களுடைய இஸ்முல் கபாயிர் என்கிற நூலிலிருந்து தொடராக நாம் பயானை பார்த்து வருகிறோம். இமாம் அவர்கள் அதில் பெரும்பாவங்களாக நமக்கு குறிப்பிட்ட அந்த 9 பெரும் பாவங்களை நாம் இதற்கு முன்னால் உள்ள ஜும்மா உரையில் பார்த்தோம். கடந்த மாதம் உள்ள தொடரில் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய தடையான பாவங்கள், அதாவது ஒரு மனிதனுடைய இலக்கு எதுவென்றால் சொர்க்கம்தான். ஒரு முஸ்லீமுடைய இலக்கு சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. நாம் மரணித்ததிலிருந்து அல்லாஹ்வுடைய வேதனை அனுபவிக்கக்கூடாது என்பதில் ஒரு முஸ்லீம் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமின் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார். அப்போ இந்த இலக்கை ஒரு மனிதன் அடைய போகும்போது, உலகத்தில் எப்படி ஒரு இலக்கை நாம் முன்வைத்து, அது வியாபாரமாக இருக்கலாம், வேறு ஏதேனும் ஒரு காரணமாக இருக்கலாம், நாம் முன்னோக்கி செல்லும்போது பல தடைகள் வரும். அது நம்மளுக்கு ஒரு நேரத்தில் கஷ்டத்தை கொடுக்கலாம், மனக்கவலையை கொடுக்கலாம். ஒரு சில நேரத்தில் தடைகள் மூலியமாக பல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நம்மளுடைய இலக்கை ஏதோ வைப்போம், அந்த இலக்கை எப்படியாவது அடைஞ்சிடணும், இந்த தடைகளிலிருந்து நம்ம பாதுகாக்கணும், நம்ம தடுத்து கொண்டு நம்ம என்ன செய்வோம், அந்த இலக்கை நோக்கி பயணித்து கொண்டே இருப்போம். அதேபோல்தான் முஸ்லீம்களுடைய இலக்கு மறுமையில், மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையில் சொர்க்கமாகும். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு தடையான பாவங்கள், உதாரணமாக ஒரு மனிதன் இபாதத்துகள் செய்து கொண்டே இருப்பார். அல்லாஹ் சொன்ன 5 வேளை வக்துகளை தொழுவார், நோம்பு நோற்பார், செல்வத்திலிருந்து ஜக்காத்தை கொடுப்பார், ஏனைய இபாதத்தான விஷயங்களை, குர்ஆனும் சுன்னாவும் என்ன இபாதத்துகளை அல்லாஹ்வுக்கென வழிமுறைப்படுத்துகின்றதோ அந்த வழிமுறையெல்லாம் அந்த முஸ்லீம் செய்து கொண்டு வருவார். ஏனென்றால் அவர் அந்த சொர்க்கத்தை இலக்காக வைத்து அந்த அமல்களை செய்கின்றார். ஆனால் அவர் கடந்து செல்லும் அந்த பாதையில் நிறைய தடையான விஷயங்கள் இருக்கிறது. நிறைய என்றால் அதிகமாக, சுமார் 100 பெரும்பாவங்களை இமாம் அவர்கள் இந்த நூலில் குறிப்பிடுகிறார்கள். அதில் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். இதில் சொர்க்கத்துக்கு தடையான பாவம் என்பதாக கடந்த மாதம் நாம் தொடரில் இறை நம்பிக்கை என்று இருப்பது என்பதை பார்த்தோம். ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அது சொர்க்கத்துக்கு செல்ல தடையாக அமைந்துவிடும். அதேபோல் இரண்டாவதாக அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு கொடுப்பது, அண்டை வீட்டாருக்குண்டான நோவினை தருவது, இது போன்ற விஷயங்கள் ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் சொர்க்கத்துக்கு செல்ல தடையாக ஒரு காரணமாக இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு முஃமின் பெருமை கொள்வது, அவன் அகந்தை கொள்வது, பிறர் இழிவாக நினைப்பது சொர்க்கத்துக்கு தடையான பாவங்கள் என்பதாகவும், நான்காவதாக கோள் சொல்வது,
ஒரு விஷயத்தை இன்னொரு நபரிடமும் அந்த நபரிடமிருந்து மற்றொரு நபரிடமும் அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வது, அதை போய் சொல்வது என்பது சொர்க்கத்துக்கு தடையான பாவம் என்பதை கடந்த மாதம் பார்த்தோம். அடுத்ததாக தற்கொலை செய்வதை பற்றியும் பார்த்தோம். இது போன்ற 5 பாவங்களை கடந்த ஜும்மா உரையில் நாம் பார்த்தோம். ஒன்று, இறை நம்பிக்கையின்றி இருப்பது; இரண்டாவது, அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தருவது; மூன்றாவது, பெருமை கொள்வது; நான்காவது, கோள் சொல்வது; ஐந்தாவது, தற்கொலை செய்து கொள்வது. இன்றைய ஜும்மா உரையில் இமாம் அவர்கள் 6வதாக குறிப்பிட்டுள்ள அந்த பெரும்பாவன சொர்க்கத்துக்கு தடையான பாவம். பெரும்பாவத்தை நம்ம அதற்கு முன்னாள் ஜும்மா உரையில் நம்ம பார்த்துட்டோம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, பெற்றோருக்கு நோவினை செய்வது, வட்டி வாங்குவது, போரில் புறமிது விட்டு ஓடுவது, கற்புள்ள ஒழுக்கமுள்ள பெண்களின் மீது அவதூறு சொல்வது, சூனியம் செய்வது, இது போன்று பெரும்பாவங்களை அதற்கு முன்னாள் ஜும்மா உரையில் பார்ப்போம். இதெல்லாம் இப்பொழுது பார்க்க போகிறது சொர்க்கத்துக்கு தடையான பாவங்கள். இப்போ ஒரு இலக்கை அடையும் போது தடை என்பது வரும். அதை நம்ம எப்படி உதாசீனப்படுத்தி விட்டு அந்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்போமோ அதே போல் இந்த பாவங்களை முன்வைத்து இது போன்ற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை தவிர்த்துக்கிறோம். இமாம் அவர்கள் 6வதாக கொண்டு வரக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு தடையான பாவம் உறவுகளை துண்டிப்பது. இரத்த உறவுகளை இந்த உலகத்தில் யார் துண்டித்து வாழ்வாரோ அவர் சுவனம் செல்ல மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாகவே சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸை இமாம் அவர்கள் அங்கே அந்த நூலிலே குறிப்பிடுகிறார்கள். உறவை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த துண்டித்து என்றால் என்ன? முதலில் உறவுகளிலே சிறந்த உறவு என்பது பிள்ளைகள் பெற்றோரை பேணுவது. அந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை மிகவும் சிரமத்தோடு கஷ்டப்பட்டு வளர்க்கிறார்கள். பெற்றோர்கள் விஷயத்தில் நிறைய உபதேசங்களை நாம் கேட்டிருப்போம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை நாம் கேட்டிருப்போம். இருந்த போதிலும் இது சொர்க்கத்துக்கு தடையான பாவம். நான் சொர்க்கத்துக்கு செல்ல எல்லா அமல்களையும் செஞ்சுட்டு நான் என்னுடைய உறவை பேணவில்லை என்றால் எங்கே வந்து இடிக்கிறோம்? மறுமை நாளில் மஹ்ஷர்ல நான் சொர்க்கத்துக்கு ஏங்கி நிற்பேன். ஆனால் அந்த இடத்துல என்னால் செல்ல முடியாமல் ஒரு தடையாகும். இப்போ என்ன செய்யணும்? அந்த சொர்க்கத்து முக்கியமாக பெற்றோர்கள், அண்ணன் தம்பிகள், தங்கையர்கள், அக்கா தங்கை என்று சகோதரர்கள், இது போன்ற இரத்த கலப்புடைய உறவினர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறீங்கன்னா வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இரத்த கலப்புடைய உறவினர்களை ஆதரியுங்கள் என்று சூரத்து நிசாவுடைய முதல் வசனமாக கூறி காட்டுவான். ஒவ்வொரு ஜும்மாவிலும் இது ஓதப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தமது ரிஸ்க்கும் தம்முடைய வாழ்வாதாரமும் விசாலமாக்கப்படும் வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்பினால் அவர் தன்னுடைய உறவை பேணி வாழட்டும் என்பதாக கூறினார்கள். நல்லா கவனிக்கணும் சகோதரர்களே. இந்த மனிதனுடைய இயல்பே என்ன அப்படின்னா அவனுடைய வாழ்வாதாரம் தான். இந்த வாழ்வாதாரத்துக்காக அனைத்தையுமே ஒரு மனிதன் இழக்கிறான். இபாதத்தை இழக்கிறான், சொந்த பந்தங்களோடு சண்டையிடுறான், ஏனைய தவறான ஹராமான காரியங்களை செய்கிறான். ஏன் அப்படி செய்கிறான் என்றால் அவனுக்கு அந்த பணம் வேணும், அந்த செல்வம் வேணும். அந்த செல்வத்தை அடையணுங்கிற நோக்கத்தில் அந்த இலக்கை செல்வமாக வைத்து அவன் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான். அதேபோல் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்பதாக இந்த உலகத்தில் அந்த மனிதன் ஆசைப்படுகிறான். நல்ல ஆயுளோடு வாழணும், நல்ல சாப்பிடணும், நல்ல அந்த உலகத்தில் உள்ள சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதாக அந்த மனிதன் ஆசைப்படுகிறான். அப்படி ஒரு ஆசை கொண்ட மனிதனாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உறவை பேணுன்னு சொல்றாங்க. வியாபாரத்தில் போய் காலையில் 7 மணிக்கு நான் கடையை திறந்து நைட்டு 12 மணி வரை வியாபாரம் செஞ்சு பரக்கத்து வேணும் அல்லாட்ட துவா செய்கிறத விட பெற்றோர்கள், சகோதரர்கள் இவர்களோடு இணக்கமாக பேசு, அன்போடு பழகு. அவர்கள் துண்டித்தாலும் நீ உறவை துண்டிக்காதே, குறைந்தபட்சம் சலாமாவது சொல்லு. சலஃபுலமாக்கள் சொல்வார்கள், அவர்களுக்காக குறைந்தபட்சமாக நீங்கள் துவா செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்க. இப்ப ஒரு மனிதர் பிரார்த்தனை செய்கிறாரு, அவர் மனத்தில் குரோதம் இருக்கா? உதாரணமா 5 சகோதரர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. எல்லோருக்குமே ஒருவருக்கு ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. அதுல ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாரு? அந்த சகோதரர் பேசல, பேச்சுவார்த்தை இல்லை என்றாலும் கூட பேச்சுவார்த்தை என்பது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா உலக மனிதர் வாழ்வுடைய இயல்பே எப்படின்னா உறவினர்களுக்கு மத்தியில் சிறிது காலம் கருத்து முரண்பாடு வரும், பேசுவோம், கொஞ்ச காலம் பேசாம இருப்போம். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார். என்ன பிரார்த்தனை? யா அல்லாஹ், என்னுடைய சகோதரர்கள் மீது அருள் புரிவாயாக, என்னுடைய சகோதரர் மீது அருள் புரிவாயாக. அவருக்கு நான் கோபமா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிரு,
அவர் என் மீது கோபமா பேசியிருந்த அவருடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு செய்யும் போது நம்ம மனதில் உள்ள குரோதம் அகன்று விடுகிறது. முடிந்த அளவு அந்த உறவுகளோடு பேசுவதை ஆர்வமூட்ட வேண்டும். குறைந்தபட்சமாக அந்த உறவுகளை துண்டிக்காம, ரசூலுல்லாஹ் இங்கே சொல்றாங்க துண்டிக்க கூடாது. துண்டிக்கிறதுன்னா என்ன? நான் இனிமே உன்னோட பேச மாட்டேன், உன்னோட பழக மாட்டேன், உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன், நீ மரணிச்சாலும் உன் மௌத்துல வந்து கலந்துக்கிற மாட்டேன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய எத்தனை நபர்களை பார்க்கிறோம். இதுதான் துண்டிப்பது. உறவுகளை துண்டிப்பது என்பது இதுதான். அவர்களோடு காலம் நேருக்கு நேர பார்ப்பாங்க, ஆனா என்ன செய்வாங்க? சலாம் கூட சொல்லாம அவர்களை கடந்து சென்று விடுவார்கள். இரத்த கலப்புடைய உறவினர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. அப்போ ஒரு சபையில எல்லோருமே சகோதர சகோதரிகள் தனித்தனி குடும்பமாக வேற வேற வெளியூர்கள்லாம் வாழக்கூடிய சூழல்னா இருக்கும். போன் மூலியமா விசாரிச்சுக்கிருவோம். ஏதேனும் ஒரு சபையிலேயோ திருமணங்கள்லையோ கலந்துக்கிற போது எல்லோரும் முகப்பத்தாக இருக்கிறோமே, இதுதான் உறவை பேணுவது. அதுக்காண்டி உறவை பேணுவதுன்னா தினசரி அவங்க வீட்டுக்கு அவங்க வரணும், அவங்க சாப்பிடணும் அப்படின்னா இல்லை. குறைந்தபட்சம் உறவை துண்டிக்காமல் இருப்பது. ரசூலுல்லாஹ் அதுதான் சொல்றாங்க, உறவை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கம் போக மாட்டான், சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். இந்த உறவு படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து அதை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய அந்த காலை உறவு பிடித்து கொண்டு நின்று கொண்டதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்த உறவு என்பது அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை, அந்த அரியாசனத்தை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தது. அல்லாஹ் கேட்டான், உன்னுடைய விஷயம் என்று என்ன என்று கேட்கும்போது, யா அல்லாஹ், என்னை துண்டிப்பவருக்குண்டான அந்த விஷயம் என்ன என்று உறவு கேட்டது. இந்த உறவாகிய என்னை நீ உலகத்துக்கு அனுப்புகிறாய், என்னுடைய விஷயம் என்ன என்று கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினான், ஆம், உன்னை பேணி நடந்து கொள்பவனுடன் நானும் நல்ல முறையில் நடந்து கொள்வேன். உன்னை யார் துண்டித்து வாழ்வாரோ அவனை நானும் துண்டித்து விடுவேன் என்பதாக நான் உனக்கு வாக்குறுதி அளிப்பது உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா என்பதாக உறவை பார்த்து அல்லாஹ் கேட்டான். அந்த உறவு திருப்தியோடு இந்த உலகத்துக்கு வந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு அன்பும் அருளும் அந்த கிருபையும் எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த இரத்த கலப்புடைய உறவை துண்டிக்காமல் பேணி வாழ்ந்து கொண்டிருக்கும் வரை அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கும். சுவர்க்கத்துக்கு தடையான பாவமாக அது இருக்காது. வாழ்வாதாரத்தில் ரிசுக்குடைய வாழ்வாதாரம் நீங்க கொடுத்து, அதாவது நீங்க பழகி பார்த்தா தெரியும். உறவுகளுக்கு கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி நபித்தோழர் வர்றாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு பெரும் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு ஏதேனும் பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு தாய் இருக்காங்களாப்பான்னு கேட்குறாங்க. அந்த நபித்தோழர் சொல்றாரு, யார சொல்லலாம், என்னுடைய பெற்றோருக்கு 2 பேருமே இல்லை, எனக்கு தாய் இல்லை, அவன் தந்தை இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு சிறிய தாயார் உன்னுடைய சின்னம்மா இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. அந்த நபித்தோழர் சொல்றாரா, யார சொல்லலாம், ஆமா இருக்கிறாங்க, அவர்களுக்கு போய் பணிவிட செய்ய சொல்றாங்க. அந்த நபித்தோழர் சந்தோஷமா அந்த இடத்தை விட்டு கடந்து செல்றாரு. நல்லா கவனிக்கணும் சகோதரர்களே, ஒரு சிறிய தாயார் ஹயாத்தாக இருந்து அவர்களுக்கு நீ பணிவிடை செய்தாலே உன்னுடைய பெரும்பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்றால், உன்னை 10 மாதம் சுமந்து வலியோடு வகுனன் அலா வகுன், கடந்த பயங்களில் சொல்லியிருக்கிற சிரமத்தோடு அந்த தாய் பெற்றெடுத்து உன்னை வளர்த்தாலே, அந்த தாயையும் உன்னை வளர்த்தெடுத்த தந்தையும் நீ கவனிக்கும் போது, அவர்களோடு அன்போடு நடந்து கொள்ளும் போது, எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அது அழிக்கப்பட்டு விடும் சகோதரர்களே. ஆகவே இந்த உறவுகளுடைய விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கு. நிறைய உபதேசங்கள் கேட்டிருப்போம். இதை தொடராக நாம் இந்த சொர்க்கத்துக்கு தடையான பாவங்கள் என்பதாக பார்த்து வருவதனால நம்ம சுருக்கமாக ஒவ்வொரு தலைப்பையும் நாம் முடிச்சுக்கிறோம். அல்லாஹ் உறவை பேணக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்குமே கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இமாம் அவர்கள், ஹராமான வருமானம் ஈட்டுபவர், 7வது பாவமாக ஹராமில் சம்பாதித்தவர். ஒரு மனிதர் இருக்கிறார், வியாபாரம் செய்கிறார், அந்த வியாபாரம் ஹராம் என்று அவருக்கு தெரிகிறது, ஹராம் என்று தெரிந்தே அந்த வியாபாரத்தை செய்து வருகிறார். அல்லாஹ் கூறுகிறான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் ஈமான் கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து தூய்மையானதையே நீங்கள் உண்ணுங்கள். அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கிறேனே, அதில் தூய்மையானவற்றை ஹலாலானவற்றை நீங்கள் உண்ணுங்கள்னு சொல்றான்.
நம்ம வியாபாரம் செய்கிறோம் சகோதரர்களே, ஹராமான வியாபாரம் ரொம்ப ஈமான் குறைவாக உள்ளவங்க, அதாவது மார்க்க பற்று இல்லாதவங்க செய்வாங்க. ஆனால் அதிகமான பேர் ஹலாலான வியாபாரம் தான் செய்வோம். ஜவுளி கடை வச்சுருப்போம், செருப்பு கடை வச்சுருப்போம். இது போன்ற பல தொழில்களில் நம்ம இருக்கிறோம். வியாபாரிகளாக தான் முஸ்லீம்களுடைய பெரிய கிருபையே என்னவென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான ஒரு சதவீதம் பேரை வியாபாரியாக ஆக்கியிருப்பது உலகம் முழுவதும். அதாவது ஒரு ஆஃபீஸில் போய் பணிபுரிவதாக இருக்கட்டும், மற்ற கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும், இதுகளெல்லாம் விட வியாபாரியால், ஏன்னா வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த வியாபாரத்தில் தொழிலாளியாக இருப்பது, ஒன்று முதலாளியாக இருந்து வியாபாரம் செய்வது அல்லது வியாபாரத்தில் ஊழியராக இருந்து பணிபுரிவது, இரண்டுமே பரக்கத்து தான். அப்போ அந்த வியாபார சூழலிலே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் மிகவும் தெளிவாக இருக்கணும். நாம் ஹலாலான வியாபாரம் செய்யும் போது ஹராமை அதில் கலந்து விடுகிறோமா? எப்படி ஹராம் கலக்கிறோம்? ஒரு பொருளை விற்கிறோம். ஏற்கனவே வியாபாரங்கிற தலைப்பில் நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம். 100 ரூபா பொருளை 200 ரூபா சொல்கிறோம். அந்த வாடிக்கையாளர் விலையை குறைச்சி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு 50 ரூபா தான் கிடைக்குன்னு சொல்கிறோம். இங்கே என்ன ஆயிடுது? நான் ஹலாலான ஒரு வியாபாரம் செய்கிறேன், ஹலாலான தொழில் தான் நடத்துகிறேன், ஆனால் இந்த பொய்யை கூறி அந்த ஹலாலை ஹராமாக்கிறேன். அந்த 200 ரூபா எனக்கு வரக்கூடிய வருமானம் எப்படி என் கல்லாவில் உழுவுது? ஒரு பொய்யை ஹராமை சொல்லி அந்த ஹராமான வருமானம் என்னுடைய கடையில் உழுவுது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்? நான் ஜவுளி கடை வச்சிருக்கிறேன், நான் செருப்பு கடை வச்சிருக்கிறேன், நான் ஏனைய தொழில் செய்கிறேன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஹலாலாக தான் வருமானம் ஈட்டுறோன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஹராம் கல்லாவில் விழுகுது. அதே போல் மோசடி செய்வது. எப்படி மோசடி செய்வது? ஒரு பொருளுடைய குறையை மறைத்து விற்பது. ஹலாலான வியாபாரம் தான், ஹராம் இல்லை, ஆனால் அதில் ஒரு குறை இருக்குது. உதாரணமாக ஒரு துணி இருக்குது, இந்த இடத்துல அதை தான் சொல்லணும். ஏன்னா ஜவுளி கடை வியாபாரிகளால் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிக்கிறேன், யாரும் கோச்சிக்கிற வேணாம். ஒரு துணி கிழிஞ்சிருக்கு, உதாரணமாக அந்த துணி கிழிஞ்சது நம்மளுக்கு தெரியும். அதை அந்த குறையை மறைத்து என்ன செய்கிறோம்? அந்த துணியை வித்துடுறோம். இது ஹராமா இல்லையா? தடை செய்யப்பட்ட ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் குறையை மறைத்து விற்பான் அவனோட பேசவும் மாட்டான்லாங்கிறாங்க. மறுமை நாளில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். பொய் சத்தியம் செய்பவன், பொய் சத்தியம் செய்து விற்பனை செய்பவன். அப்போ இது போன்ற ஹராமான விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும்? தவிர்த்துக்கணும். வியாபாரத்தில் நம்ம ஹலாலா இருப்போம்னு நம்ம நினைப்போம், ஆனால் அதில் ஹராம் கலந்து விடாமல் எச்சரிக்கையாக சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹராமில் வளர்ந்த உடல் சுவனம் செல்லாது என்பதாக சொல்கிறாங்க. அந்த ஹராமுடைய காசு நாம மட்டும் சாப்பிடல, நமக்கு கீழே பொறுப்பில் உள்ள பெற்றோராக இருக்கலாம், மனைவி, பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள் எல்லோருக்கும் செல்லக்கூடிய அந்த காசு என்ன ஆயிடுது? ஹராமா மாறிடுது. எல்லோருக்கும் நம்ம பதில் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாம் சம்பாதித்த பணம் ஹலாலா ஹராமா என்பது அறியப்படாத ஒரு காலம் வரும்னு சொல்றாங்க. இன்னைக்கு அது போன்றதான் நிறைய வியாபாரம் செய்யறதுல நிறைய பொய்கள் கலந்துச்சு, ஏமாற்று மோசடிகள். எல்லாம் பாதுகாக்கணும். அந்த வாடிக்கையாளர் நம்மளை ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க, எனக்கு குறைச்சி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வாயை எவ்வளவோ போட்டு என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே வியாபாரியாக தான் இருக்கும். எவ்வளோ சொல்லி எனக்கு கட்டுப்படி ஆகாது, 500 ரூபா பொருளை 300 ரூபாய்க்கு கேட்குறாங்களா, எனக்கு கட்டுப்படி ஆகாதுங்க, 400 ரூபா கொடுங்க. இன்னொன்று 300 ரூபாய்க்கு கேட்குறாங்களா, இல்லை எனக்கு கட்டுப்படி ஆகாது, 380 ரூபா கொடுங்க. கெட்டுப்படி ஆகாது என்கிற சொல்லை தவிர வேற எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்போது அந்த வியாபாரம் ஹலாலா மாறிடும். அவங்க விருப்பப்பட்டா வாங்கலாம், விருப்பம் இல்லைன்னா வேற கடையில் வாங்கலாம். அது அல்லாஹ்வுடைய விதியின் பிரகாரம் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் பயணம் செய்கிறான், அந்த பயணத்தில் அவன் துவா செய்கிறான். அந்த துவா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அவன் சாப்பிடுகிற சாப்பாடு ஹராம், அவன் குடிக்கின்ற பானம் ஹராம், அவன் அணிகின்ற உடை ஹராம். இப்படி ஹராமாக இருக்க அவனுடைய துவா அல்லாஹ்விடம் எப்படி அங்கீகரிக்கப்படும்னு கேட்கிறாங்க. ஏன் இந்த பயணத்தை சொல்றாங்கன்னா, பயணத்தில் கேட்கப்படக்கூடிய துவா அல்லாஹ்வால அங்கீகரிக்கும். துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய சூழல்ல யார் பயணத்தில் இருந்து கொண்டு ரயில்லையோ பஸ்லையோ ஒரு தூரமா பயணம் செய்யும் போது நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக துவாக்களை கேட்டுக்கிறணும். ஏனென்றால் அந்த துவா அங்கீகரிக்கப்படும். ஒரு மனிதன் ஒரு காட்டுல, ஒரு பாலைவனத்துல தூசிகளோடு பயணம் செஞ்சு அல்லாஹ்விடத்தை களைப்போடு துவா செஞ்சான், அல்லாஹ் கண்டிப்பா ஏத்துக்கிடுவான். ஆனால் யாருடைய துவாவை தவிர, யார் ஹராமில் சாப்பிடுகிறானோ, யார் ஹராமில் குடிக்கிறானோ, யார் ஹராமான ஆடையை அணிகிறானோ
அவனுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் சார். ஆக இது போன்ற ஹராமான விஷயங்களை, வருமானத்தை நாம் ஈட்டுகிறோமா, பொய் சொல்கிறோமா, அல்லது மோசடிகள் எதுவும் செய்கிறோமா, நமக்கு வரக்கூடிய சரக்குகளில் ஏதேனும் மோசடிகள் செய்கிறோமா, இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏனென்றால் இது சொர்க்கத்துக்கு செல்வதற்கு தடையாக அமைஞ்சிருது. இந்த பாவம் என்ன செஞ்சிருது, சொர்க்கத்துக்கு என்னென்னால் ஹராமில் வளர்ந்த உடல் சுவர்ணம் நுழையாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்ம காலம் முழுவதும் ஹலால் என்று நினைத்துக்கொண்டு ஷைத்தான் என்ன செய்வான், ஏதேனும் வார்த்தைகளை நம்முள் பொழுந்து என்ன செய்வான், பொய்யான வார்த்தைகளை சொல்லி அந்த ஹலாலை ஹராமாக்கி விடுவான். மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் சகோதரர்களே. அடுத்ததாக இமாம் அவர்கள் எட்டாவது சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாவமாக செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுவது. சொர்க்கத்துக்கு தடையான, நாம் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவத்தை எட்டாவதாக இமாம்கள் கொண்டு வரக்கூடிய பாவம் எதுவென்றால், நாம் ஒருவருக்கு உதவி செய்திருப்போம், அந்த உதவியை சொல்லி காட்டுறது. அல்லாஹ்வே தெளிவாக தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான், செய்த உதவியை நீங்கள் கூறி காட்டி என்ன செய்யாதீங்க, அவர்களை நோவினை செய்யாதீங்க. அல்லாஹ்வை மறுமை நாளையும் நம்பாதோர் எப்படி அந்த உதவியை சொல்லி காட்டி பிறரை நோவினை செய்வார்களோ, அதேபோல் முஸ்லிம்களே நீங்கள் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டி உங்களுடைய நன்மைகளை இழந்து விடாதீர்கள்னு சொல்றோம். சூரத்துல் பக்கராவிலே 264வது வசனமாக கூறி காட்டுகிறான். கூறிட்டு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை கூறுறான் பாருங்க. ஒரு வழுக்கு பாறை இருக்கு, அந்த பாறையில் சிறிதளவு மண்ணு ஒட்டி இருக்கு. அந்த மண்ணு மழை பெய்யும் போது அந்த மண் வழுகி கீழே விழுந்து விடுகிறது. இதுதான் நீங்கள் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டக்கூடிய அந்த பாவத்துக்கு உதாரணமாகும் என்பதாக குறிக்காட்டுகிறேன். ஒரு வழுக்கு பாறை வலுவலுன்னு இருக்கு, ஏற முடியாது, அதில் கொஞ்சம் மண் இருக்கு. நல்ல இறுகின பாறையில் மண் ஒட்டினாலே மழை பெஞ்சா என்ன ஆகும், வேகமாக வலிக்கிட்டு கீழே வந்துடும். அப்போ வழுக்கு பாறையில் மண் ஒட்டியிருந்தா எப்படி இருக்கும், அந்த தண்ணியில் என்ன செஞ்சோம், அந்த பாவம் எவ்வளோ பாவம் நன்மைகளை சேர்த்து வச்சிருக்கிறாயோ, நீ என்றைக்கு அந்த செய்த உதவியை, ஒரு காலத்தில் உனக்கு உதவி செஞ்ச தெரியுமா, நான் உதவி செஞ்சவங்க அந்த ஆள் இன்னைக்கு நல்லா பெரிய என்னை கண்டுக்கிறவே மாட்டேங்கிறேன், இது போன்ற சொற்கள், பிறருக்கு உதவி செய்வதை நேரடியாக சொல்வது அல்லது பிறரிடம் சொல்லி அவரை நோவினை செய்வது. அந்த மனிதர் அவரிடம் போய் சொல்லலாம், அதன் மூலியமாக அந்த மனிதர் நோவினை பெறலாம். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும் சகோதரர்களே, தவிர்த்துக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் 3 பேரிடம் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை நோவினை தரும் வேதனை உண்டு என்பதாக கூறிவிட்டு அதில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவது, செய்த தர்மத்தை செய்த உதவியை சொல்லி காட்டுபவன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பேசலன்னா என்ன ஆகும், மறுமையில் அல்லாஹ் நம்மளை பார்க்கவில்லை என்றால் என்ன ஆகும், அது போக மட்டும் இல்லாம அல்லாஹ் நோவினையும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது போன்று பெரும் பாவங்களில் சொர்க்கத்துக்கு தடையான பாவங்கள் எதுண்டா, செய்த உபகாரத்தை, பிறருக்கு நம்ம எவ்வளவோ தர்மம் செஞ்சிருப்போம், உதவிகள் செஞ்சிருப்போம், பணத்தால அல்லது ஒரு செயலினால உதவிகள் செஞ்சிருப்போம், அந்த மனிதர் நமக்கு மாற்றமா நடப்பார், நம்மள்ட்ட உதவியை வாங்கிக்கிடுவாரு, ஆனால் காலப்போக்கில் அந்த மனிதரிடம் ஒரு மாற்றம் வரும், நமக்கு எதிராகவே அவர் பேசுவார், நமக்கு எதிராகவே வேலைகள் செய்வார். அப்பொழுது கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. எதுவரைண்டா, இந்த சொர்க்கத்துக்கு என்னுடைய இலக்கு என்ன, நான் சொர்க்கத்துக்கு போகணும், அந்த நன்மையை நம்ம என்ன செஞ்சிட்டோம், வழுக்கு பாறையில மண்ணு ஒட்டிருச்சு, ஒட்டின மண்ணை என்ன செய்யக்கூடாது, எடுக்கவே கூடாது. அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு ஷைத்தான் எவ்வளவு முயற்சி செய்வான், வார்த்தைகளை கொண்டு வருவான், ஆனா எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அது போன்று பாவங்களை செஞ்சிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது பெற்றோரை துன்புறுத்துபவன், செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன், மது அருந்துபவன், விதியை மறுப்பவன், இவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எச்சரிக்கையா இருக்கணும் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் இது மாதிரி சொல்ல மாட்டாங்க, சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார்கள், சொர்க்கத்தினுள் நுழைய மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு பொய்யாகுமா, சத்திய வாக்காகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாக்கு என்பது சத்திய வாக்காகும், அந்த வாக்கு உண்மையானது. நம்ம என்ன செய்யணும், எவ்வளவு உதவிகள் செய்யலாம், எவ்வளவு தர்மங்கள் செய்யலாம், எக்காரணத்தை கொண்டு உறவினர்களா இருக்கட்டும், வழிபோர்களா இருக்கட்டும், வியாபார ரீதியா நம்ம எவ்வளவோ பேருக்கு சரக்குகள் கொடுக்கல் வாங்கல் செய்வோம். ஒரு மனிதர் நம்ம மூலியமாக நம்முடைய ஊழியரோ நம்முடைய தெரிந்தவரோ தொழிலை கற்றுக்கொண்டு அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாரு, ஏன்ட்ட தான் தொழில் செஞ்சான், நான் தான் கற்றுக் கொடுத்தேன்,
இன்னைக்கு நல்லபடியா இருக்கான், சந்தோஷமா தான் சொல்றீங்க, அவரை குத்தி காமிக்கல, அவரை நோவினை செய்யல, இருந்தாலும் இந்த வார்த்தையும் தடைதான். நீங்கள் செய்த எதையுமே நீங்க சொல்லக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்விடம் கூலியை வாங்கிட்டீங்க. அவர் செய்த தொழிலுக்கும் நீங்க செய்த தர்மத்துக்கும் அவர் அதை வைத்து எவ்வளவு காலம் முன்னேறி கொண்டே இருக்கிறாரோ, அவர் உங்களை எதிர்த்தாலும் சரி, உங்களை நோவினை செய்தாலும் சரி, உங்களுடைய நன்மை உங்களுக்கு கிடைத்து விட்டது. அப்ப நம்முடைய நன்மையை எக்காரணத்தை கொண்டு இழந்து விடக்கூடாது சகோதரர்களே. ஆகவே இந்த 3 பாவங்கள், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய 3 பாவங்களை இந்த தொடரில் பார்த்திருக்கிறோம். 1, உறவுகளை துண்டிப்பது. 2, ஹராமான அந்த வருமானத்தில் உண்பது. 3வது, செய்த உதவியை சொல்லி காட்டுவது. இந்த 3 பாவங்கள், 100 பெரும்பாவங்களை சொல்லியிருக்கிறாங்க இமாம் அவர்கள். இந்த இஸ்முல் கபாயிர்ங்கிற அவங்க நூலில் 100 பெரும்பாவங்களை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எத்தனாவது பார்த்துருக்கிறோம்? 8வது பாவத்தை தான் பார்த்துருக்கோம். தொடராக நம்ம பார்ப்போம். ஏனென்றால் இது போன்ற தொடர் பாவங்களை தொடர்ச்சியாக சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் என்ன யோசனை வரும், நம்ம நம்ம செய்கிற அமல்கள், இது போன்ற விஷயங்கள் நம்ம அமல்களை தடுத்துருது, நம்ம எவ்வளவோ நன்மை செஞ்சாலும் இது போன்ற விஷயங்களிலிருந்து நம்ம விலகிக்கிறணும். ஏனென்றால் மறுமையில் இது எனக்கு மிக பெரும் ஒரு தடையாக அமைந்து விடும் என்பதில் கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. அப்பேற்பட்ட பெரும் பாக்கியத்தை இது போன்ற உறவுகளை பேணி நடந்து ஹலாலான வருமானத்தை ஈட்டி செய்த தர்மத்தை சொல்லி காண்பிக்காமலும் நிறைய தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய தடையான பாவங்கள் அனைத்தையும் விட்டு நம்மை பாதுகாத்து, நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் ஜன்னத்துல் பிர்தௌஸின் உயர்வான சுவனத்தில் முக்மீன்கள் முஸ்லீம்கள் அனைவரையும் நுழைய செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஷேக் சாலிஹ் இப்னு அப்துல்லா அவர்களுடைய இஸ்முல் கபாய் என்கிற நூலிலிருந்து தொடர் பாடமாக பெரும்பாவங்கள், சொர்க்கத்துக்கு தடையான பாவங்கள் என்கிற அந்த தொடர் உரையை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் பாவங்களை விட்டும் சுவனத்துக்கு தடையான பாவங்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிக்காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஹ்திய யௌமுல் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்தும் வலா ஷஃபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நான் உங்களில் அளித்தவற்றிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள். மின் கபுலி ஐ யஹ்திய யௌமுல் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்தும் வலா ஷஃபா. எதுவரை என்றால் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நட்புகள் இவையெல்லாம் பயனளிக்காத ஒரு நாள் வருமே, அந்த நாள் வரும் முன்னரேன்னு சொல்றேன். ஈமான் கொண்டவர்களே, நான் உங்கள் அளித்தவற்றிலிருந்து, ஏனென்றால் அல்லாஹ் கொடுக்கிற செல்வத்திலிருந்து எதை நாம் தர்மமாக செய்கிறோமோ சகோதரர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏனென்றால் நாம் எல்லாம் வியாபாரியாக இருப்போம், ஊழியர்களாகவும் இருப்போம், பணம் வரும் போவோம், எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் என்ன செய்யாது, கையில் பைசா நிற்காது, வரவு செலவு சரியாக தான் இருக்கும். கணக்கு போட்டு பார்த்தா மாத வருமானத்தில் ஏதேனும் பட்ஜெட் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வருமானம்னு நினைக்கிறோமே, எது நமக்குரியது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகன் அனைத்தையுமே தன்னுடையது என்று கூறுகிறான். என்னுடையதுங்கிறான். பணமா என்னுடையது, செல்வமா, இந்த வீடா என்னுடையது, இந்த உடை என்னுடையது, என்னுடைய வாகனம் என்னுடையது. சரி சொல்லிட்டு போ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் எது அவனுடையது தெரியுமா? அவன் உண்டு கழித்ததும் உடித்து கிழித்ததும் அவன் பிறருக்காக செய்த தர்மமும் ஆகும், அதாவது மறுமைக்காக அவன் சேர்த்த தர்மமும் ஆகும்னு சொல்றாங்க. உண்டு கழித்தது, உண்டதுன்னு சொல்லலை, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறனும். அவன் உண்டதும் அவன் உடுத்தியதும்னு சொல்லல, உண்டு கழித்ததும் சொல்றாங்க. தெளிவா விளங்கணும். உண்டு அது செரிமானமாகி மலமாக வெளியே வந்துடணும், அதுதான் அவனுக்கு சொந்தம். சாப்பிட்றோம், வயிற்றுக்குள்ள போயிருது, 1/4 மணி நேரம் கழிச்சு வாமிட்டு வந்துடுது, இது சொந்தமாகுமா? என்னுடைய உணவு எனக்கு சொந்தம் இல்லை, நான் சாப்பிட்ட உணவு என்ன ஆயிடுச்சு, வெளியில வந்துருச்சு, சொந்தம் இல்லை.
ரசூல்லா தெளிவா சொல்றாங்க, அது செரிமானம் ஆயிடணும், ஆகி வெளியேறிட்டா தான் அது உனக்கு சொந்தம், அது வரையும் உனக்கு சொந்தம் கிடையாது. வயிற்றுக்குள்ள போயிட்டா உனக்கு சொந்தம் இல்லை, அது வெளியே வந்துடணும், அப்போதான் உனக்கு சொந்தம். அடுத்து உடுத்தி கிழித்தது, நீ எதை உடுத்துகிறாயன்னு சொல்லல, உடுத்தி அதை கிழிந்து அந்த உடை நஞ்சு போய் கிழிந்து பிறர் உபயோகிக்க முடியாமல் ஆயிருச்சே, அதுதான் உனக்கு சொந்தம். ஏனென்றால் நீ மரணித்து விடலாம், உனக்கு ஏதேனும் ஆகிவிடலாம், உன்னுடைய உடையெல்லாம் பிறர் பயன்படுத்தினாங்கன்னா அது உனக்கு சொந்தமாகுமா? ஆகாது, அது பிறருக்கும் போயிடுது. உன்னுடைய உடை என்று நீ எதை சொல்லிக் கொண்டு இருக்கிறாயோ அதை பிறர் பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள், ஆக அது உனக்கு சொந்தம் கிடையாது. அதேபோல் தர்மம், நீ எதை தர்மமாக உனக்கு செய்கிறாயோ அதுதான் உனக்குரியதுன்னு சொன்னாங்க சகோதரர்களே. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எங்கெல்லாம் தர்மம் செய்யறோமோ அதுதான் எனக்குரியது, அதுதான் உங்களுக்குரியது. 10 ரூபா போடுறீங்களா, 5 ரூபாயா, 50 ரூபாயா, 100 ரூபாயா, எவ்வளவு இருக்கோ, ஏழைகளுக்கோ பள்ளிவாசலுக்கோ மதரசாக்களுக்கு கேட்கிறாங்க, பள்ளிவாசல்கள் நிற்கிறாங்க, எவ்வளோ ஏழை மக்கள் போறாங்க, இவங்களை போல அன்ற பக்கத்து வீடுகளில் ஏழைகள் இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கிறது தர்மங்கள், நம்மளால் இயன்ற தர்மம். இப்ப ஒரு பணக்காரர் இருக்கிறாரு, 1 லட்சம் ரூபாய் தர்மம் செய்யறாரு, 1 லட்சம் ரூபாய் தர்மம் செய்யறாரு. நல்லா கேட்டுக்கங்க, அவர் ஒரு 10 லட்சம் வச்சிருக்கிறார், 10 லட்சத்துல 1 லட்சம் தர்மம் செய்யறார். ஒரு ஏழை இருக்கிறார், 10 ரூபா வச்சிருக்கிறார், அதுல 50 ரூபா தர்மம் செய்யறார். இதுல எதுங்க உயர்ந்தது? அல்லாஹ்விடத்துல இந்த 50 ரூபா தான் உயர்ந்தது. உயர்ந்ததா இல்லையா? ஏனென்றால் 10 லட்சத்தில் 1 லட்சம் என்பது 1% தான். 1% இல்லையா? 100 ரூபாயில் 50 ரூபாய் என்பது 10 ரூபாயில் 5 ரூபாய் என்பது 50%. யார் அதிகமாக தர்மம் செஞ்சிருக்கிறாங்க? இந்த 5 ரூபாய். அவர் வசதிக்கு ஏற்ப, வசதி தான் இங்க முக்கியம். அதுக்காண்டி பணக்காரர் 50 ரூபாய் தர்மம் செய்ய சொல்லல. ஏழை இருக்கிறாரு, ஒரு 10 ரூபாய் தான் ஒரு பாக்கெட்ல இருக்கு, அல்லது 100 ரூபாய் தான் இருக்கு, இந்த 100 ரூபாயில நான் ஒரு 50 ரூபாய் கொடுத்துறேன்னா 50% அவர் தர்மம் செஞ்சுட்டாரு. இந்த பணக்காரர் எல்லாம் விட நன்மைகளை அதிகமாக அவர் அல்லாஹ்விடத்தில் வாங்கிட்டார். பெர்சன்டேஜ் கணக்கு தான். ஜக்காத்தா இருந்தாலும் சரி, தர்மமா இருந்தாலும் சரி, இஸ்லாம் கணக்கு வகுப்பது பெர்சன்டேஜ் கணக்கு தான். அல்லாஹ் 2.5% ஏன் கணக்கு வகுக்கிறான்? நீங்க ஜக்காத்தா எவ்வளவு வேணாலும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாமே, கணக்கு தான். எதை எடுத்தாலும் கணக்கு தான். என்ன செய்யணும்? எதை நாம் தர்மமாக செய்கிறோமோ அதை அதிகமாக தர்மம் செய்ய. ஏதை சொல்றேன்டா, இந்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடாத தலைப்பின் கீழே நம்ம இதை சொல்றோம். அப்படி செய்த தர்மத்தை எக்காரணத்தை கொண்டு சகோதரர்களே சொல்லி காமிச்சிடாதீங்க. அது போன்ற நோவினை தரும் வேதனையை நம்ம என்ன செய்யக்கூடாது? பிறருக்கு கொடுத்துடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹலாலான வியாபாரம் பார்த்து நம்முடைய வருமானத்தை நேர்மையாக உழைத்து நம்முடைய இறுதி நாள் வரை ஹலாலான உழைப்பிலேயே நாம் சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.